எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிக் அண்ட் நான் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்ற ஒரு மெம்பருக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணாவோ இல்லை நான் ஸ்டாட்டிக் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாவோ என்ன ஆகும் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெம்பர் அப்படின்னா என்னென்னா, நம்ம இங்கே எதை டினோட் பண்ணுறோம், ஒரு டேட்டா மெம்பரையோ இல்லை ஒரு மெத்தட் ஆர் மெம்பர் ஃபங்க்ஷனையோ நம்ம டினோட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த மெத்தட் ஆர் மெம்பர் ஃபங்க்ஷன், அதாவது டேட்டா மெம்பர் ஆர் மெம்பர் ஃபங்க்ஷனை நம்ம ஸ்டாட்டிக்னு டிக்ளேர் பண்ணால் என்ன ஆகும், அந்த ஸ்டாட்டிக்னு டிக்ளேர் பண்ணுற மெம்பரை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், அப்படி இல்லை நான் ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணால் என்ன ஆகும், அந்த மெம்பர்ஸ் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் அண்டு நான் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ். ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ்னால் என்ன, ஒரு மெம்பருக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணால் அது வந்து ஸ்டாட்டிக் மெம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏஜ் அப்படின்றது ஒரு நான் ஸ்டாட்டிக் மெம்பர். ஏன்னா அங்கே நான் ஸ்டாட்டிக்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல. அதுவே ஸ்டாட்டிக் இன்ட் ஏஜ் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணனா அது வந்து ஸ்டாட்டிக் மெம்பர். ஏன்னா நான் ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி அங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வேரியபிள் முன்னாடியோ இல்லை ஒரு மெத்தட் முன்னாடியோ நம்ம ஸ்டாட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணோன்னா அது வந்து ஸ்டாட்டிக் மெம்பர். ஸ்டாட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணலன்னா அது நான் ஸ்டாட்டிக் மெம்பர். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஸ்டாட்டிக் நான் ஸ்டாட்டிக்கோட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாட்டிக் கீவேர்டு டிக்ளேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணால் அது வந்து ஸ்டாட்டிக், யூஸ் பண்ணலன்னா நான் ஸ்டாட்டிக். ஸோ எப்போ நம்ம வந்து ஒரு வேரியபிளையோ இல்லை ஒரு மெத்தடையோ நம்ம ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணணும், எப்போ நான் ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணணும், ஸோ எப்போ வந்து ஸ்டாட்டிக் போகணும், எப்போ நான் ஸ்டாட்டிக் போகணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து நம்ம ஸ்டாட்டிக் நான் ஸ்டாட்டிக் டிஃபர் ஆகும். ஸோ எப்போல்லாம் நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் வந்து காமன் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கோ, அதாவது அப்போல்லாம் நம்ம அந்த வேரியபிளை வந்து ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ பர்சன் டு பர்சன் மாறுற வேரியபிள்ஸ் எல்லாமே நான் ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு காலேஜ் வந்து எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ காலேஜ், அதாவது இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சில ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதாவது ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும், நேம் இருக்கும், அவங்க தென் வந்து அவங்களோட மார்க்ஸு, சேலரி, கிரேட்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கும் மாறும். கரெக்டாக? ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஐடி இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு நேம் இருக்கும், ஒருத்தங்களுக்கு ஒரு மார்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் டு பர்சன் மாறுற எல்லா மெம்பர்ஸையும் நம்ம வந்து நான் ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணணும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா காலேஜ் நேம் அண்டு கம்பெனி அட்ரஸ், காலேஜ் அட்ரஸ். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது இல்லை ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ அந்த காலேஜ் நேம் பார்த்தீங்கன்னா படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காமன் தான். படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை வேலை செய்கிற எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் காமன் தான். எல்லாருமே ஒரே கம்பெனிலாம் வேலை செய்கிறாங்க, எல்லாருமே ஒரே காலேஜில் தான் படிக்கிறாங்க. ஸோ அந்த காலேஜ் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ அட்ரஸும் காலேஜ் நேமும் சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த மாதிரி காமன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்போ ஸ்டாட்டிக் போகணும், எப்போ நான் ஸ்டாட்டிக் போகணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காமன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாட்டிக்னு டிக்ளேர் பண்ணணும். நான் காமன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து நான் ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு மெம்பரை ஸ்டாட்டிக்னு டிக்ளேர் பண்ணால் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம். நான் ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணால் நம்ம நார்மலாக எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், கிளாஸ்க்குள்ளே இருக்க வேரியபிள்ஸை ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் நேம் டாட் அப்படின்னு போட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். அதே ஒரு வேரியபிளையோ இல்லை ஒரு மெத்தடையோ நான் ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணால் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வேரியபிளையோ இல்லை ஒரு மெத்தடையோ நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ளே ஸ்டாட்டிக்னு டிக்ளேர் பண்ணிட்டோன்னா அதை வந்து நம்ம இந்த சின்டாக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கிளாஸ் நேம் டாட் உங்களோட ஸ்டாட்டிக் மெம்பர் நேம். அதாவது இப்போது ஸ்டாட்டிக் இன்ட் ஏ அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் அதை ஆக்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் இது வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ்க்குள்ளே ஏன்ற ஒரு வேரியபிள் இருக்குது. அதை நான் ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணியிருந்தேன்னா ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்ட அப்புறம் நான் அதை ஆக்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக ஸ்டூடெண்ட், அதாவது கிளாஸ் நேம் என்ன, ஸ்டூடெண்ட், அப்போ ஸ்டூடெண்ட் டாட் ஏ அப்படின்னு நான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஸ்டாட்டிக் மெம்பர்ஸையும் நம்மளோட கிளாஸ் நேம் டாட் நம்மளோட ஸ்டாட்டிக் வேரியபிளோ இல்லை மெத்தடோ அங்கே நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ், கிளாஸ் நேம் டாட் ஸ்டாட்டிக் மெம்பர் நேம். ஓகேவா? ஸோ எல்லா ஸ்டாட்டிக் மெம்பர்ஸும் நம்மளுடைய கிளாஸ் மெமரி அப்படின்னா கிளாஸ் ஏரியா அப்படின்ற ஒரு மெமரி லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம ஒரு வேரியபிளை ஸ்டாட்டிக்னு டிக்ளேர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அது ஆப்ஜெக்ட் எங்கே ஸ்டோர் ஆகும், ஹீப் மெமரியில். ஸோ இந்த ஏன்ற வேரியபிளும் அப்போ கண்டிப்பாக எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், கிளாஸ் மெமரியில். அந்த கிளாஸ் மெமரி ஆர் கிளாஸ் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதை. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸுக்குள்ளே என்னென்ன டேட்டா மெம்பர்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஐடி இருக்கும், நேமு, மார்க்ஸு, ஜெண்டரு.
ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்சன் டு பர்சன் மாறும். ஒருத்தருக்கு ஒரு ஐடி இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு நேம் இருக்கும், ஒருத்தர் ஒரு மார்க்ஸ் எடுப்பாங்க, ஒருத்தருக்கு ஒரு கிரேட்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ இது எல்லாமே நம்ம என்னவா டிக்ளேர் பண்ணணும்? நான் ஸ்டாட்டிக்காக. ஏன்னா இது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுற ப்ராப்பர்ட்டிஸ். அதுவே நம்ம வந்து காமனான ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கலாம். அப்போ ஸ்டூடெண்ட்னா இதை நம்ம எதை ரெஃபர் பண்ணுறோம்? ஒரு காலேஜ். ஓகேவா? ஸோ ஒரு யூனிவர்சிட்டி, காலேஜ், ஸ்கூல் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நான் வந்து காலேஜ் நேமும் காலேஜ் அட்ரஸையும் நான் வந்து ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரீசன் என்னென்னு உங்களுக்கே புரியும். ஏன்னா காலேஜ் நேமும் காலேஜ் அட்ரஸும் பர்சன் டு பர்சன் மாறாது. எல்லாருமே ஒரே காலேஜில் தான் படிக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரே காலேஜ் அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ அந்த காமன் ப்ராப்பர்ட்டிஸை நான் ஸ்டாட்டிக்குன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போது இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் நான் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி. ஏன்னா இது எல்லாமே நான் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த நான் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு தான் நான் இதை எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவே இந்த ஸ்டாட்டிக்னு டிக்ளேர் பண்ண வேரியபிள்ஸ் நான் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? டேரெக்டாக கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது ஸ்டூடெண்ட் டாட் காலேஜ் நேம், ஸ்டூடெண்ட் டாட் காலேஜ் அட்ரஸ் அப்படின்னு நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லா நான் ஸ்டாட்டிக் வேரியபிளாக நான் டிக்ளேர் பண்ணியாச்சு ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸுக்குள்ளே. ஓகே, இப்போ நம்ம மெயின் அப்படின்னு இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் காமனான ப்ராப்பர்ட்டிஸை இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே காமனான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? காலேஜ் நேமும் காலேஜ் அட்ரஸும், அதாவது சி நேம், சி அட்ரஸ். ஸோ இது ரெண்டுமே ஸ்டாட்டிக்ன்றனால இதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ் நேம் டாட் நம்மளோட வேரியபிள் நேம் ஈக்குவல் டு என்ன வேல்யூ தரணுமோ அதை தந்துக்கலாம். அதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட் டாட் சி நேம் ஈக்குவல் டு ப்ரொஃபஸர், ஸ்டூடெண்ட் டாட் சி அட்ரஸ் ஈக்குவல் டு பாண்டிச்சேரி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ காலேஜ் நேமுக்கு ஒரு வேல்யூ, காலேஜ் அட்ரஸ்க்கு ஒரு வேல்யூ. அதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணியிருக்கோம்? கிளாஸ் நேம் டாட் நம்மளுடைய ஸ்டாட்டிக் வேரியபிள் நேம், அதே மாதிரி கிளாஸ் நேம் டாட் நம்மளுடைய ஸ்டாட்டிக் வேரியபிள் நேம். ஸோ எப்படி ஸ்டாட்டிக் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் கொஸ்டின்ஸில் கூட கிளாஸ் நேம் டாட் உங்களுடைய ஸ்டாட்டிக் வேரியபிள் நேம் போட்டிருந்தாங்கன்னா அங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியணும்னா அது வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ அதை வந்து கிளாஸ் நேம் வச்சே நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தேவையில்ல ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ நான் இது ரெண்டுத்தையும் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். எதை? சி நேம், சி அட்ரஸையும். இப்போ நம்ம இங்கே மேலே இருக்க ஐடி, நேம், மார்க்ஸ், ஜெண்டர் இது எல்லாமே நான் ஸ்டாட்டிக்ன்றதுனால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணி ஆகணும். கரெக்டாக? ஸோ அப்போ இது எல்லாமே எந்த கிளாஸ்க்குள்ளே இருக்குது? ஸ்டூடெண்ட். அப்போ நான் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட் S1 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படின்னு நான் கால் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ ஹீப் மெமரியில் S1 அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் நமக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கும், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நான் அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் S1 ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட ஐடி, இது ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட நேமு, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸு, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட ஜெண்டர் அப்படின்னு அது எல்லாத்தையும் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ அது எல்லாத்தையும் நான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இங்கே பண்ணியிருக்கேன். எல்லா நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸையும் நான் இங்கே வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் நான் இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ JVM என்ன பண்ணோம்? ஸோ S1 டாட் ஐடி 36 பிரிண்ட் ஆயிரும், S1 டாட் நேம் பாலன் பிரிண்ட் ஆயிரும், S1 டாட் மார்க்ஸ் 89.1 பிரிண்ட் ஆயிரும். ஓகே, அப்போது ஜெண்டர் வந்து இங்கே நான் பிரிண்ட் பண்ணல, இங்கே பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஜெண்டரும் பிரிண்ட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம காலேஜ் நேமே காலேஜ் அட்ரஸையும் இங்கே வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்கேன்? கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். எதனால்? சி நேம், சி அட்ரஸ்ன்றது ஸ்டாட்டிக் வேரியபிள். ஓகேவா? ஸோ அப்போ எல்லா ஸ்டாட்டிக் வேரியபிளும் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே எல்லாத்தையும் நான் S1 ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது நான் ஸ்டாட்டிக். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாட்டிக் வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுறப்பையும் ஸ்டூடெண்ட் அதை கிளாஸ் நேம் கொடுக்கணும். ஸ்டாட்டிக் வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணுறப்பையும் உங்களோட கிளாஸ் நேம் கொடுத்து தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் இன்னொரு ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட் S2 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படின்னு கிரியேட் ஆனால் என்ன ஆகும்? S2 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் ஹீப் மெமரியில் கிரியேட் ஆயிரும். ஸோ அதோட நான் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துக்கும் நான் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஐடி, நேம், மார்க்ஸ், ஜெண்டர். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சேம் ஸ்டூடெண்ட் டாட் சி நேம், ஸ்டூடெண்ட் டாட் சி அட்ரஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அப்போ இங்கே என்ன வரும்? காமன் ப்ராப்பர்ட்டிஸான ப்ரொஃபஸர் பாண்டிச்சேரி. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ப்ரொஃபஸர்ன்ற ஒரு காலேஜில் தான் படிக்கிறாங்க, அது பாண்டிச்சேரின்ற ஊரில் தான் இருக்குது. அப்படின்றதுனால அதை நம்ம முன்னாடியே ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணி காமனாக அதை இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அதை ரெண்டு பேருக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். எப்போ நீங்கள் ஸ்டாட்டிக் போவீங்க? உங்களோட ரெக்குயர்மெண்ட் எப்போல்லாம் ஒரு காமன் ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கோ அப்போ நீங்கள் ஸ்டாட்டிக்னு டிக்ளேர் பண்ணுவீங்க. பர்சன் டு பர்சன் அப்படிலாம் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் டிஃபர் ஆகிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் நான் ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். என்னென்னு? இந்த S1 அப்படின்ற ஆப்ஜெக்டை வச்சு நான் இந்த சி நேமையும் இந்த சி அட்ரஸையும் ஆக்சஸ் பண்ண முடியுமா? அதாவது நான் ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ண காலேஜ் நேம், காலேஜ் அட்ரஸ் அப்படின்ற வேரியபிளை நான் என்னோட ஆப்ஜெக்டை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ கேன் வி ஆக்சஸ் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் யூசிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களை இன்டர்வியூலையோ உங்களோட எக்ஸாம் பேப்பர்லையோ கேட்டாங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து கண்டிப்பாக எஸ் அப்படின்றது தான் இருக்கணும். ஸோ நம்மளால் வந்து ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை
ஆப்ஜெக்டை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும், ஆனால் அது வந்து ஹைலி நாட் ரெக்கமெண்டட். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக்காக இருந்தால் அதை கிளாஸ் நேம் வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும், அதான் ரூல்ஸ். ஆனால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அது எப்படி பாசிபிள் அப்படின்னு உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டாங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, காலேஜ் நேம், காலேஜ் அட்ரஸ், இது ரெண்டும் என்ன ப்ராப்பர்ட்டி? ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் எங்கே லோட் ஆகும்? கிளாஸ் மெமரியில் லோட் ஆகும். கரெக்டாக? ஸோ கிளாஸ் மெமரி அப்படின்னா கிளாஸ் ஏரியா அப்படின்ற ஒரு மெமரி லொக்கேஷனில் உங்களோட ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் லோட் ஆயிரும். அப்போ அந்த சி நேம், சி அட்ரஸ்ன்றது கிளாஸ் மெமரியில் லோட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஹீப் மெமரியில் நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருந்தோம்? S1 ஒரு ஆப்ஜெக்ட், S2 ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம். அப்போது S1 ஒரு ஆப்ஜெக்ட், S2 ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இங்கே நான் வந்து S1 டாட் காலேஜ் நேம், S1 டாட் காலேஜ் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தா எனக்கு அவுட்புட் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அது எப்படின்னா, எப்போல்லாம் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து JVM என்கவுண்டர் பண்ணுதோ, ஸோ அப்போலாம் என்ன பண்ணுன்னா, கிளாஸ் மெமரியில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸோட ஒரு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸுக்கு போயிடும். ஸோ அப்போ இந்த S1ன்றது ஒரு ஆப்ஜெக்டா, அப்போ இந்த கிளாஸ் நேமும் கிளாஸ் அட்ரஸும் S1க்கு ஒரு காப்பி போயிடும். ஓகேவா? காப்பி. இந்த காப்பி பார்த்தீங்கன்னா இங்கே S1க்கு போயிடும். அப்போது ப்ரொஃபஸர் பாண்டிச்சேரின்ற ஒரு காப்பி வந்து S1 ஆப்ஜெக்ட்டுக்கு போயிடுச்சு. இப்போ யூசர் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறான். அப்போ என்ன ஆகுனா, சேம் இந்த காப்பி வந்து பார்த்தீங்கன்னா S2க்கும் போயிடும். ஸோ இந்த ரீசன்னால தான் இந்த S1ன்ற ஆப்ஜெக்ட்குள்ளேயும் இந்த காலேஜ் நேம் அட்ரஸ்ன்ற வேல்யூ இருக்கும். எப்படி? கிளாஸ் மெமரியில் இருக்க வேல்யூஸ் வந்து ஒரு காப்பி வந்து S1க்கு போயிடும். நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு காப்பி போயிடும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம இந்த வேரியபிள் S1 அப்படின்ற வேரியபிளை வச்சு நம்ம இந்த மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் நமக்கு அவுட்புட் கிடைக்குது. இதுதான் ரீசன். எப்படி? நம்மளோட கேஷ் மெமரியில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு காப்பி போய் சேர்ந்துடும். அதனால தான் அங்கே வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக எஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் இது வந்து ஒரு ப்ராப்பரான வே இல்லை. ஏன்னா நம்ம ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை கிளாஸ் நேம் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணணும், நான் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணணும். இதான் பார்த்தீங்கன்னா ரூல். ஓகே சார், நம்ம இதை தான் வந்து ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன், இந்த ஸ்லைடு. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிக் நான் ஸ்டாட்டிக் பற்றின டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ நீங்கள் ஒரு மெம்பரை ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணணும், எப்போ நீங்கள் ஒரு மெம்பரை நான் ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணணும், தென் ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ண மெம்பரை எப்படி ஆக்சஸ் பண்ணணும், நான் ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ண மெம்பரை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ சப்போஸ் ஒரு நான் ஸ்டாட்டிக் மெம்பரை நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சு நான் கால் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றதே நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக திருப்பி பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் நான் ஸ்டாட்டிக்கானோடைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.